ஓம் சக்தி பராசக்தி ஆதிசக்தி அங்காள பரமேஸ்வரியே போற்றிவோம். அங்காளம்மன் சேனலுக்கு என் அன்பு சொந்தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ ரெக்கார்டு எதற்குன்னு கேட்டால், நான் மனதாலையும் உடம்பாலையும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் மாத்திரை மருந்து ரொம்ப மனசால் ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த காலத்தில் நம்ம தமிழ் பண்பாடு என்றாலே மூலிகை பொருள் தான். இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கு மனம் வீசுகிறதே மூலிகை பொருள். இயற்கையினால் விளைஞ்ச மூலிகை பொருளை நம்ம யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு நம்ம முன்னோர்கள் தமிழ்நாட்டு பண்பு, சாங்கியம், சம்பிரதாயம், சாஸ்திரங்கள், இன்னும் பல நூல்கள், இன்னும் பல எத்தனையோ விதமான நம் முன்னோர்கள் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது இயற்கையில் விளைஞ்ச மூலிகை பொருள். சித்த மருத்துவம், சித்தர்கள், 18 சித்தர்கள் நம்மளுக்கு எத்தனை அற்புதங்களை நம்மளுக்காக உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சாங்க. அதையெல்லாம் சித்தர்கள் கொடுத்த அத்தனையும், சொன்ன அத்தனையும் நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் அதையெல்லாம் கடைப்பிடிச்சதுனால நோய் நொடி இல்லாமல், கஷ்டப்படாமல், ரொம்ப துன்பப்படாமல் வாழ்ந்தாங்க. 100 வயசு வரலையும் வாழ்ந்தாங்க, அதுக்கு மேலேயும் வாழ்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கி சின்ன வயசுலேயே பிபி, சுகர், டென்ஷன், அது இது, அரிப்பு, எவ்வளோ நோய்கள், தாங்க முடியாத நோய்கள். சிறு வயசுலேயே 5 வயசு குழந்தைக்கு அரிப்பு ஏற்படுது, நமைச்சல் ஏற்படுது. கேட்டால் டாக்டர் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிப்போச்சு, அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்றாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம சாப்பிட்ற பொருள், கெமிக்கல் பொருள் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை நரம்பும் கெட்டு போகுது. அதனால் பல நோய் உருவாகுது. 4448 நாடி நரம்புகள் நம்ம உடம்புல இருக்குது. அப்போது 4448 நாடி நரம்புலேயும் இயற்கையாக இறைவன் நம்மளுக்கு ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு சக்தியை கொடுத்து, ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு பலத்தை கொடுத்து, ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு விதமாக நம்ம உடம்புல இழுக்குது. அதையெல்லாம் அறிஞ்சவங்க நம் முன்னோர்கள், சித்தர்கள், மகான்கள், யோகிகள். அவங்க நமக்கு ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு விதமான வியாதியை போக்க நம்மளுக்கு பலவிதமான இயற்கை மருந்தை கொடுத்தாங்க. அதையெல்லாம் அனுபவித்தோம். முன்னோர்கள் அனுபவித்தாங்க, பயன்படுத்தினாங்க, அவங்க நல்லா இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம எதையுமே பயன்படுத்துறது இல்லை, எல்லாத்தையும் மறந்து வந்துட்டோம். ஆனாலும் இந்த கைஃபோன், செல்ஃபோன் இருக்கிறதுனால எவ்வளோ முக்கியம், எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது, எவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் நான் இதையே பேசின்னு வரல, ஐயா உண்டு. அன்பு சொந்தங்களே, அங்காளம்மன் அழகுக்கு அழகு சேர்க்கும் அங்காளம்மன் மூலிகை 48 வகையான மூலிகை எண்ணெய் நான் என்னால் முடிந்தவரை சிந்தித்து நல்ல முறையில் செயல்படுத்தி, நல்ல முறையில் அலசி, இலைகளெல்லாம் பறிச்சின்னு அலசி காய வச்சு பக்குவப்படுத்தி அழகுக்கு அழகு சேர்க்கும் அங்காளம்மன் 48 வகையான மூலிகை எண்ணெய் தயார் பண்ணிவிட்டேன். அடுத்து அழகுக்கு அழகு சேர்க்கும் அங்காளம்மன் 48 வகைக்கு மேலான குளியல் பொடி தயாரிச்சாச்சு, இன்னும் வெளியிடலை. அன்பு சொந்தங்களே, வாங்கி பயன்படுத்துங்க. இன்னொன்று, அழகுக்கு அழகு சேர்க்கும்
48 வகைக்கு மேலான மூலிகை சீக்காய் பொடி. இது 3 எதனால் நான் தயார் பண்ணேன்னா, உச்சாந்தாலையில் அந்த மூலிகை எண்ணெயை வச்சிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற 4448 நாடி நரம்புலேயும் அது பரவும். அதனால் உங்கள் ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு விதமான இயற்கை பொருளில் அந்த உடம்புல இருக்கிற அந்த நரம்புங்கள்லாம் நல்ல முறையில் செயல்படும் அப்படின்ற நோக்கம் சிந்திச்சு செயல்பட்டேன். அடுத்து சீக்காத்தூளை வாரத்தில் 2 நாள் நீங்கள் அந்த தலையில் சீக்கா பொடியை தேய்ச்சி குளிக்கிறதுக்கு முன்னால் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் தேய்ச்சிக்கினாலே போதும். தலையை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு நல்ல வெந்நீர் வச்சு குளிச்சிங்கனாக்கா பளபளன்னு முடி கருநிறமாகவும் அழகாக அடர்த்தியாக நீளமாகவும் பொடுகு நமைச்சல் எரிச்சல் முடி கொட்டுறது எதுவுமே இல்லாமல் அழகாக இருக்கும். அந்த எண்ணெயை வாரத்தில் 3 நாள் லைட்டாக தேய்ச்சாலே போதும், உச்சாந்தலையில் வச்சாலே போதும். அது எல்லா முடி வேருக்கும் அந்த எண்ணெய் இறங்கிடும். வாரத்தில் 3 நாள் எண்ணெய் வச்சு சீக்கா வச்சு குளிங்க. இல்லை 2 வாரத்தில் 2 நாள் சீக்கா வச்சு குளிங்க. லைட்டாக எண்ணெயை வச்சுக்கிங்க, மூலிகை சீக்கா போட்டு குளிச்சுட்டு மூலிகை எண்ணெயை வச்சிங்கன்னா உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும், உங்கள் தலை நல்லாயிருக்கும். அந்த நரம்புங்க மொத்தமும் நல்ல முறையில் செயல்படும், வேலை செய்யும். அதேமாரி இந்த மூலிகை குளியல் பொடியை நீங்கள் சோப்பு இல்லாமல் வாரத்தில் தினம் அதை செயல்படலாம். உங்களால் முடிஞ்சால் டெய்லி நீங்கள் அந்த பொடியை சோப்பு இல்லாமல் போட்டு யூஸ் பண்ணி குளிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு நறுமணமாக இருக்கும், நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும். ஓரளவுக்கு என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியும். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரேகம். அது எப்படி வாங்கி கொஞ்சமாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் உடம்புக்கு பொருந்து வந்தால் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். உங்கள் உடம்புக்கு பொருந்தலடானா விட்டுடலாம். ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருள் ஆகும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருள் ஆகாது. அது இயற்கை, நம்ம உடம்பு கடவுள் படைத்த படைப்பு. அப்படி இருக்க மக்களே, என் அன்பு சொந்தங்களே, நீங்கள் மீண்டும் நான் அழைக்கிறேன். நான் தயாரித்த பொருளை நம்பிக்கையோட தைரியமாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் 100க்கு 100 நம்புகிறேன். நீங்கள் வாங்கி பயன்படுத்தி உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக மூலிகை உடம்பாக பதப்படுத்துங்க. மூலிகையிலே குளித்து மூலிகையே எண்ணெயை தேய்ச்சி மூலிகை சீக்காவை அனுபவித்து எல்லாமே இந்த இயற்கை மூலமா விளைஞ்ச வேர் தழை பொருள் தானியங்கள் இதை சேர்த்து தான் நம்ம அரைக்கிறோம். இதில் எந்த விதமான கெமிக்கலும் இல்லை. எல்லா இலைகளையும் நானே பறித்து அலசி பதப்படுத்தி பக்குவப்படுத்தி நல்லா காய வச்சு அதை செயல்படுத்தி இருக்கிறேன். நீ என் அன்பு சொந்தங்களே வாங்குங்க, வாங்கி பயன்படுத்துங்க. நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு வீடியோவை நான் போடுறேன். அன்பு சொந்தங்களே பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் உண்மையிலேயே மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க, நல்ல தூக்கம் வரும், நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. உங்கள் உடம்பு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பொன்னிறம் திரும்புறத நீங்கள் பார்ப்பீங்க. அந்த குளியல் பொடியில் குளிக்கிறதுனால மேனி பளபளப்பாக இருக்கும், மேனி அழகாக இருக்கும், நைஸாக இருக்கும், எந்த விதமான அலர்ஜியும் ஏற்படாது அப்படின்றத உங்களுக்கு ஆணித்தனமாக உறுதி கொடுக்குற அன்பு சொந்தங்களே. அதேமாரி உங்கள் தலைமுடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்றத நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா நான் அனுபவிச்சுட்டு தான் உங்களுக்கு இந்த பொருளை கொடுக்குறேன். என் ரேகம் இருந்தது நேராக பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா இருக்கிறேன். இந்த பொடியாலேயும் இந்த எண்ணெயாலேயும் இந்த சீக்காவாலேயும் நான் மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்.
நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகத்தான் இப்படி ஒரு பொருள் நான் தயாரிச்சிருக்கிறேன். விருப்பப்பட்டவங்க வாங்க, வாங்கிக்கிங்க. அன்பு சொந்தங்களே, சந்தோஷமாக இருங்க. ஐயா உண்டு.